கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே இருக்கக்கூடிய கிழவரப்பள்ளி அணையில நிக்கிறோம் நாம. அந்த கிழவரப்பள்ளி அணை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. தென்பண்ணை ஆறு, அந்த ஆறு வந்து இன்னைக்கு பால்பட்டு நிக்குது. தமிழ்நாட்டுல வந்து ஆறுகள் வந்து அழிவின் விளிம்பில் நிக்குது. கர்நாடகால வந்து கழிவுகளை திறந்து விட்டு இன்னைக்கு ஆறுகள் வந்து இந்த தென்பண்ணை ஆறு வந்து முற்றுமுழுதா வந்து மாசுபட்டு நுரைதள்ளுது. ஒரு மனிதன் வந்து விஷத்தை அருந்துனா எப்படி வாயில நுரைத்தல்வானோ அதே போல ஆறு நுரைதள்ளி கொண்டிருக்கு. இந்த தண்ணி வந்து விவசாய நிலத்துல பாஞ்சா என்ன ஆகும்? இந்த தண்ணியை குடிநீருக்கு பயன்படுத்தா என்ன ஆகும்? இந்த தண்ணி வந்து நிலத்தடி நீர்மட்டத்தை சேர்ந்தா என்ன ஆகும்? ஒட்டுமொத்தமா விவசாயம் பால்படும், நிலத்தடி நீர் மட்டம் பால்படும். அதை கடந்து அதை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு வந்து தோல் நோய் உள்ளிட்ட எல்லா நோய்களும் வரக்கூடிய ஆபத்து இருக்கு. இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது கடந்த காலத்துல ஆண்ட திராவிட கட்சிகள். பாலக்கூடிய தாவேக அரசு இதை அலட்சியத்தோடு அணுகுறாங்க. இது முதன்மை சிக்கல். ஒரு ஆறே வந்து பால்பட்டு நிற்குது. மாநில அரசு வந்து இதுக்கு ஏதாவது ஆக்கப்பூர்வமா செய்யணும். கர்நாடகத்துல வந்து கழிவுகள் கலக்கப்படக்கூடாது. பார்க்கக்கூடிய மக்கள் வந்து இதை செய்தியா பரப்புங்க. இந்த பிரச்சனை முதன்மையான பிரச்சனை. இது வந்து ஒரு ஓசூர், ஒரு கிருஷ்ணகிரி மாவட்ட ஒரு பகுதி பிரச்சனை இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் பிரச்சனை, தமிழ்நாட்டோட பிரச்சனை. எப்பாடுபட்டாவது இந்த தென்பண்ணை ஆற்றை காப்பாற்றணும்.